Silks Adi Sale தள்ளுபடி. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. நீங்கள் விக்கிரவாண்டியில் கிடைச்ச இடத்தை விட இன்னும் பெரிய இடங்கள்லாம் கிடைத்தது. ஆனால் எங்களுக்கு விழுப்புரம் வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற காரணத்திற்காக ஒருத்தர் அந்த இடத்த சூஸ் பண்ணார். பாண்டிச்சேரி புசியானந்தன் இருக்காரு. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். என்ன இருக்கு அவர் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தாவேகாவோட 2வது மாநில மாநாட்டுக்கு இன்னைக்கு பூமி பூஜை போட்டிருக்காங்க. போன மாநாட்டுக்கு பூமி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. இந்த மாநாட்டுக்கு வெளியிலேருந்து பூமி பூஜையை பார்க்குறீங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்த்தீங்களா? இன்னைக்கு எண்ணி பார்க்க தலைகளை எண்ணிடலாம் போல இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது, வீடியோ பார்க்கும்போது ரொம்ப குறைவான கூட்டம். அந்த மாதிரி உண்மையிலே கண்ணியமாக இருக்கிறாங்களா, இல்லை நம்ம இனிமேல் மறுபடியும் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தொய்வு நோக்கி வந்துட்டாங்களா? எங்கே தொய்வு வந்திருக்குன்னு. அப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வாங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் எங்கேருந்து பொருளாதார ரீதியாக நாங்கள் பெருசாக பாதிக்கப்பட்டுட்டே இருக்கோம். அதை மீட்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வழின்னு தெரியலை. அப்படி இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் இன்னொரு 4 வாட்டி கூப்பிடுங்க எங்களை, நாங்களாம் போண்டி ஆயிரும் தெருவில் நின்றோம். இதே சொல்கிறார், ஒரு மாடு சேலை சொல்கிறார், 4 தடவை கூப்பிட சொல்லுங்கண்ணே, முடிஞ்சு போச்சு, நம்மளாம் இங்கே இருந்துக்க வேண்டியதான். வெற்றி பெற போகிறாங்க, இல்லை நம்ம தலைவர் மேலே இருக்கிற அபிமானம், இல்லை இந்த கட்சி வெற்றி பெற போது நம்ம இப்போ செலவு பண்ணிக்கலாம், நம்ம கட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட்சி நமக்கு எதாவது செய்யும், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கட்சி நமக்கு எதாவது செய்யுன்றதுல சில பேர் செலவு பண்ணுவாங்க. அப்படி தாவேகா ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு மாவட்ட செயலர் யாருமே நம்பலையா? தேவர் ஜெயந்தி இப்போ தான் மாநாடு முடிச்சிருக்கீங்க. நீங்கள் தேவர் ஜெயந்திக்கு நீங்கள் நிச்சயமாக அங்கே போய் மாலை போடணும். சென்னை நந்தனத்தில் சிலை இருக்குது, நீங்கள் மாலை போடணும். பிரதர் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க பிரதர். இது ஒரு கட்சியோட பதில். இப்போ தான் இதெல்லாம் உண்மையிலே பிரேக்கிங்காக இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறேன், அப்போ தான் தலைவர் எங்கே இருக்கார், ஷூட்டில் இருக்கார். சரி, அங்கே வந்து ஒரு ஷூட் இடத்துல ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு மாலை போட்டு நீங்கள் வந்து ஒன்று பண்ண சொல்லுங்கள். அதுதான் முதலாக இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு காரணகர்த்தா நானாக தான் இருந்தேன். அது ஏன் காரணகர்த்தா அது மோசமாகவே சொல்கிறேன்னா, சும்மா அப்படி சொல்ல போய் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தலைவருக்கும் புகைப்படம் வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவருடைய சமூக அறிவுக்காக நான் சொல்கிறேன். முதலாக இந்த கட்சியுடைய அறிக்கை யாரிடமிருந்து வந்தது? அஜித்குமாருக்கு புசியானந்த் கொடுத்தாரு. அந்த கட்சியில இருந்து பெரிய குரல் எழுந்ததா? இது தலைவா, நீ பேச வேண்டிய பிரச்சனை தலைவா இது. பட் தலைவர் களத்துக்கே போயிட்டாரு. கேட்கறதுக்கே கொடுமையா இருக்கும். உங்களுக்கு யார் ஷோ நடந்துச்சு இல்லையா, இறந்து போறாங்க, ட்வீட் போடுங்க, அதுல நம்ம பையன் ஒருத்தன், எத்தனை பேர் பிரதர் இறந்துருக்காங்க, 5 பேர் தானே, வெயிட் பண்ணுங்க, என்ன அவசரங்கிறார். இது மனிதாபிமானமற்ற செயலா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இப்படி ஒரு வார்த்தை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுறான்னா, நான் உண்மையிலே கோவப்பட மாட்டேன். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுறான்னா அவனுக்கு என்ன மனிதாபிமானம் இருக்கு? அவன் என்ன கட்சி நடத்த போறான்? ஏவன்ல இருந்து எங்களுக்கு என்ன கூட்டணி வந்துட்டா போதும், யாராவது கூட்டணி வச்சு நாங்கள் போயிடுவோம். காங்கிரஸ் பத்தி பேச மாட்டோம், கம்யூனிஸ்ட் பத்தி பேச மாட்டோம், யார் என்ன செஞ்சாலும் நாங்கள் பேச மாட்டோம், எதுக்கும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம். ஊழல் எதிர்ப்பும் அதானி குறித்து பேச மாட்டோம். ஒருவேளை இந்த மாதிரிலாம் நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கீங்க, ரொம்ப டார்ச்சரா இருக்காரு கட்சியில இருந்து. இருக்கலாம் கண்டிப்பா. கட்சியில நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் தாவேகாவோட 2வது மாநில மாநாட்டுக்கு இன்னைக்கு பூமி பூஜை போட்டிருக்காங்க. போன மாநாட்டுக்கு பூமி பூஜையில் நீங்க கலந்துக்கிட்டீங்க. இந்த மாநாட்டுக்கு வெளியிலேருந்து பூமி பூஜையை பார்க்குறீங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்த்தீங்களா? ரொம்ப பசுமையான நினைவுகளாக இருக்குது எனக்கு வந்து. ஏன்னா பூமி பூஜைக்காக நாங்கள் இரவெல்லாம் நிறைய பேர் போனோம். இரவெல்லாம் ட்ராவல் பண்ணி நைட்டு ரூம் எடுத்து அங்கே வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அப்போவே ஒரு மாநாட்டுக்கான ஃபீல் எங்களுக்குலாம் இருந்துச்சு. ஏன்னா பூமி பூஜைக்கு அப்போவே, ஏன்னா செப்டம்பர்லேயே வந்து மாநாடு நடக்கும் தேதிகள் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஜூலையில் ஆகஸ்ட் வந்துச்சு. அப்பொழுதே உடனடியாக மாநாட்டுக்கான வேலைகள்லாம் சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே திருச்சியில் இடம் பார்க்குறாங்க, விழுப்புரத்தில் இடம் பார்க்குறாங்க, நம்ம நிறைய இடங்கள்லாம் பார்த்த செய்திகள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. நிச்சயமாக வெகு விரைவில் மாநாடு நடக்க போகுது. திருச்சியில் ஜி கார்னரில் பார்க்குறாங்க, அதில் சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் விக்கிரவாண்டியில் கிடைச்ச இடத்த விட இன்னும் பெரிய இடங்கள்லாம் கிடைத்தது. ஆனால் எங்களுக்கு விழுப்புரம் வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற காரணத்திற்காக ஒருத்தர் அந்த இடத்த சூஸ் பண்ணார். அந்த கதையும் இருக்குது. இதை விட பெரிய இடம். ஏன்னா நீங்கள் மாநாட்டுக்கு நான் பார்க்கும் பொழுது அந்த இடத்தோட கெப்பாசிட்டி நான் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சேலத்தில் அரசியல் பயிலரங்கம் பேசும்போது நான் மற்ற மாவட்ட தோழர்கள்ட்டெல்லாம் பேசுகிறேன், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிச்சயமாக வீதிக்கு கூட்டம் போக தான் செய்யும், நம்ம எதுவுமே தடுக்கவே முடியாது. நம்ம சொல்கிறது 1.5 லட்சம் எழுதி கொடுத்துருக்கிறது வேறு, ஆனால் கண்டிப்பாக கண்ணாபிரான் கூட்டம் வரப்போகுது. அப்போ இன்னும் பெரிய இடம் பார்த்துருக்கலாமே. பெரிய இடம்லாம் கிடைச்சிது. கிடைச்சது. இன்னைக்கு 500 அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் எல்லா இடமும் கிடைச்சது.
எல்லா இடமும் கிடைச்சது. திருச்சியில் கிடைச்ச இடத்தையே டக்குன்னு புக் பண்ணியிருந்தா அதுவும் வந்து கிடைச்சிருக்கும். திருச்சியில் கிடைக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. திருச்சியில் கிடைச்சது அது வந்து உடனடியாக புக் பண்ணுறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. விக்கிரவாண்டியில் போட்டால் தான் பாண்டிச்சேரி வந்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கால்குலேஷன். பாண்டிச்சேரி புசியானந்தங்க இருக்காங்க. அதனால தான் சொல்றேன். என்ன இருக்கு, அவர் டிராவல் பண்ணி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் முக்கியமான காரணங்கள். நீங்கள் வேற நீங்கள் வந்து வட மாவட்டங்களே கிடைச்சது. சில வேற சில தென் மாவட்டங்கள் இன்னைக்கு மதுரை பேசுகிறாங்கல்ல, இந்த இடம் கூட பாண்டிச்சேரியிலேருந்து தூரமாச்சு. ஆமாம் தூரம். ஆனால் இந்த இடம் கூட இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சிக்கல்லாம் வரல. இல்லை 500 ஏக்கர் சொல்லி சொல்கிறீங்கல்ல, அன்னைக்கு இது கிடைக்காம இருந்துச்சா? அன்னைக்கு இந்த இடம் காலியாக தானே இருந்துச்சு. இல்லை அன்னைக்கு வர பில்டிங் இருந்து இன்னைக்கு இடிச்சிட்டாங்களா? இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்தது. அதில் என்னோட நினைவுகள் சொல்லும்போது உண்மையிலேயே நான் வந்து நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டோம். காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3-3:30 மணிக்கெல்லாம் போகிறோம். அங்கே இருக்கிற இன்னும் சில பசங்களாம் சென்னையில் வந்து வந்திருக்காங்க. உள்ளே வரலாம் பார்த்தா ஆனால் கார் வைக்கிறதுக்கு இடமே இல்லை, ஃபுல்லாகிடுச்சு. ஒரு காரை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா வெளியே இருந்ததாக கார் வந்தால் தான் இருக்கும் அப்படிங்கிற அளவிற்கு சரியான கூட்டம். என்னோட எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 பேர் இருந்திருப்போம் அன்னைக்கு. ஓகே, அன்னைக்கு 15,000-20,000ங்க. நாங்கள் சின்ன மாநாடு. ஆமாம் அந்த டீ கடையில் பேசிகிட்டு இருக்கோம், விக்கிரவாண்டியில் டீ கடையில். அவங்க எல்லாம் கேட்குறாங்க, மக்கள் வந்து இன்றைக்கி மாநாடு ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை இன்னும் இதே மினி மாநாடு ஏதாவது பண்ணுறீங்களா, பூமி பூஜை தானே போடுறீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லா சேனல்ஸோடைய பேஜும் நான் எடுத்து பார்க்குறேன். எல்லாரும் வந்து லைவ் at 4 PM செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. லைவ் அடிக்கிறதுக்கு 4 PM அதுக்கு வெயிட்டிங் காமிக்குது. சில பேர் வெயிட்டிங்னு காமிக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், பூமி பூஜைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அது முடிஞ்சது. சில விமர்சனங்களும் வந்தது. நீங்கள் என்ன ஹிந்துத்துவ அஜெண்டாவில் போகிறீங்களா அப்படின்னு இதே நம்ம சேனல்லே கூட கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நீங்கள் என்ன இப்போ இந்த கேள்வி இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது அந்த சேலம் பயிலரங்கத்திலே சொல்லும் பொழுது கட்சியில் சொல்லப்பட்டது, நீங்கள் உங்களோட மத நம்பிக்கை, இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியராக இருந்தீங்கன்னா நீங்கள் மசூதிக்கு போயிட்டு அது என்ன எடுத்துகிட்டு வருமோ எடுத்துகிட்டு வாங்க, சர்ச்சுக்கு போய் எடுத்துகிட்டு வாங்க, உங்களோட எல்லா மத நம்பிக்கையும் எடுத்துகிட்டு வாங்க, அந்த கம்பில் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே கட்டுறோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு பூமி பூஜைங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். வேறு சொல்லப்போனால் பாஜக கூட பூமி பூஜையெல்லாம் போடுறது இல்லை. அதுதான் ஒரு பெரிய கேள்வி. எந்த கட்சியாவது ஒரு மாநாட்டிற்கு பூமி பூஜை ஒரு தடவை போடுறாங்க, 2 தடவை போடுறாங்கன்னா அது தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்குது. பட் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக இருக்கார், ரிலீஜியஸ் நியூட்ரல் லீடராக இருக்காரு அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய இஷ்யூவாக மாற மாட்டேன். இமேஜ் இருக்கிறனால ஒரு பெரிய இஷ்யூவாக மாட்டேன். இதே பாஜக பண்ணால் இது வேற மாதிரி பேசப்படும், இல்லை திமுக பண்ணால் வேற மாதிரி பேசப்படும். பாஜக அவங்களுடைய இந்து முன்னணி நடத்துற மாநாட்டில் இந்து முன்னணியில பண்றாங்க. பாஜக மாநாட்டிலே கூட எனக்கு தெரிஞ்சு பாஜக தவிர்த்துருவாங்க. பாஜக மாநாட்டிலே கூட பூமி பூஜை எல்லாம் போட்டாங்க. இல்லை மேபி இனிமேல் தமிழக வெற்றி கழகமே பண்ணிச்சு, நமக்கு என்னப்பா பிரச்சனைன்னு பண்ணலாம். ஸோ அது ஒன்று நடந்துச்சு. நிறைய சரியான கூட்டம், நல்ல கூட்டம், நிறைய தோழர்களாக இங்கே பார்க்கக்கூடிய இதெல்லாம் நடந்துச்சு. அதை கம்பேர் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் நான் காட்சிகளை பார்க்குறேன். உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று அன்னைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கி வந்து யாரும் இங்கெல்லாம் வாங்கலாம் சொல்லலை. நீங்கள்லாம் எல்லோரும் வரணும், இத்தனை பேர் வரணும், இத்தனை மாவட்டத்தில் வந்து யாரையும் கூட்டிகிட்டு வரணும் சொல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இப்போ நடக்க போகிறது பூமி பூஜை தான். இன்னொன்று அப்போ சில விஜயே வரப்போகிறார் அப்படிங்கிற சில செய்திகள் ஒரு சேனலில் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சேனலை கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம், இப்பெல்லாம் போடாதீங்க, தேவையில்லாமல் தள்ளுமுள்ள ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. நீங்கள் எப்படி எந்த இதில் போடுறீங்கன்னா அவர் வரமாட்டாருங்கிறலாம் தெரியும். அவர் திடீர்னு லைவில் தோன்ற போகிறான்னு சில செய்திகள் கசிஞ்சுது. அவரே பார்க்க போகிறான்னு லைவில் தோன்றதுக்கு அங்கே எந்த செட்டப்புமே இல்லை. திடீர்னு எங்கேருந்து லைவில் தோன்றுவார், எதுனா சினிமாவா ஆகுது அப்படின்னு. அதனால் அவர் அன்னைக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, வராதிங்க, ரொம்ப மினிமம் ஆள் வந்தால் போதுனாங்க. பட் அதெல்லாம் மீறி பல அன்றைக்கி மாவட்ட செயலர்கள் யாரும் இல்லை. அதனால் எல்லாருமே நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் காலில் விழுந்தாதானே அவங்களுக்குலாம் போஸ்டிங்ஸ்லாம் கிடைக்கும். அந்த கதையெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு பார்ட்டி ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் வந்தால் போதும், இவ்வளோ பேர் இருந்தால் போதும். அப்போது மாவட்டத்தில் நீங்களாம் வர வேணாம்ப்பா, நாங்கள் மட்டும் பார்த்துக்குறோம்னா தொண்டர்கள் மாவட்ட செயலர் பேச்சை கேட்குறாங்கன்னா கட்சி கட்டுப்பாட்டோடு இருக்குது, நல்லா இதை வலிமையாக இருக்குன்னு தானே அதை புரிஞ்சு. அன்னைக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா, அன்னைக்கு ஜெகதீஸ்வரனுக்கோ இல்லை ஜெகதீஸ்வரனோட வந்த யாருக்குமே அழைப்பு இல்லை. முக்கியமாக மாவட்ட தலைவரால் இப்போ மேபி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதே தான் அன்னைக்கு சொல்லப்பட்டது. மாவட்ட தலைவராக இருந்தவர்கள் மட்டும் வந்தால் போதுமானது, நிறைய பேர் வராதிங்க, கூட்டமாக சேர்த்துட்டு வராதிங்க, நம்ம நடத்த போகிறது மாநாடல்ல பூமி பூஜை தான், மாநாடு வேறு தேதியில் நடக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொண்டே இருந்தார்கள். நீங்கள் கார் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஒன்று கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் மாதிரி இன்னும் வந்துகிட்டே இருக்குது காருங்கிற அளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு எண்ணி பார்க்குற தலைகளை எண்ணிரலாம் போல இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது, வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவான கூட்டம். அந்த மாதிரி உண்மையிலே கண்ணியமாக இருக்கிறாங்களா, இல்லை நம்ம இனிமேல் மறுபடியும் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தொய்வு நோக்கி வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். தொய்வுன்னு நம்ம ஏன்னா 2வது மாநில மாநாடு இன்னைக்கு அறிவிச்சதுமே அந்த கட்சியினர் ரொம்ப உற்சாகமாக அந்த பூமி பூஜையில் பண்ணுறாங்க, உடனடியாக வேலைகள் நடக்குது. ப்ளஸ் மதுரையில் மாநாடு அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டோட ஒரு, ஏன்னா நிறைய கட்சிகளுக்கு அது ஒரு பிரதானமான மாநாட்டுக்கான இடமா இருக்கும்போது நமக்கு அங்கே ஒரு மாநாடுப்பா, 2வது மாநாடு தலைவர் வராருன்னு
ஒரு இதுல இன்னும் அவங்க எங்கேஜ்டா தானே இருக்காங்க. எங்க தொய்வடையும் இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா நீ மதுரையில் இருக்கிற ஆட்களே வரல. நான் சொல்றேன் மதுரை இப்போ நீங்க விட்டுங்க, நீங்க வந்து சென்னையில இருந்து ரொம்ப தூரம், திருச்சி கூட பக்கம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப நார்த்ல இருந்தெல்லாம் வர வேண்டாம், வட மாவட்டங்கள் யாரும் வர வேண்டாம். தென் மாவட்டங்களில் இருக்கிற நான் மதுரை மாவட்டங்களில் இருக்கிற நிர்வாகிகளை நான் பார்க்க முடியலன்னு சொல்லி சொல்றேன். முக்கியமான நிர்வாகி மாவட்ட செயலர் நான் பார்த்தேன். மற்ற கிளையாகவும் நீங்க ஒன்றியமாகவும் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நிர்வாகிகளை நான் பார்க்கலன்னு சொல்லி சொல்றேன். நீ மதுரையை 4-5 மாவட்டமாக பிரித்து தான் மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கிலையும் ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, நகர செயலர்கள் லிஸ்ட்டு இருக்கு எல்லாம். அதே மாதிரி வந்து அது மாநகராட்சிக்கு தனியாக ஒரு டீம் போட்டிருக்காங்க. சார்பணிகளாக 21 அணிகள், அந்த 21 அணிகள்லையும் வந்து 10 பேர் போட்டிருக்காங்க. இவங்க ஒவ்வொரு மாவட்ட செயலர் கீழே 10 பேர் செயற்குழு உறுப்பினர்கள்னு போட்டிருக்காங்க. அந்த மாவட்டத்துக்கான செயற்குழு உறுப்பினர்கள் போட்டிருக்காங்க. இந்த ஆட்கள் வந்தாலே மதுரையில் பெரிய கூட்டம் வரும். ஏன் வரலங்கிறது எனக்கு புரியலை. அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து நெகட்டிவாலாம் பேச விரும்பலை, பட் ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா வந்திருப்பாங்க, இதெல்லாம் தடுக்கவே முடியாதுங்க. எப்பொழுதுமே சொல்லுவாங்க தலைமையிலேருந்து, இல்லைலாம் வர வேணாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோ கட்டுப்பாடோட பேச்சை கேட்டுட்டு நடக்கிற குரூப்பெல்லாம் இன்னும் மாறலை. அது வர்றாங்க. இந்த தமிழ் கழகத்துக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குதா, நான் வருவோம். எங்க தொய்வு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இன்னைக்கு ஜெகதீஸ்வரன் வெளியில வந்துட்டாரு. அவருக்கு பார்க்கும்போது ஒரு விமர்சனமா நீங்க தொய்வுன்னு வைக்கிறது. ஜெகதீஸ்வரன் வெளில வந்துட்டாருப்பா, ஒரு வன்மத்துல பேசுறாருப்பா கூட ஒரு பார்வை இருக்கலாம். ஆனா அதுல தொய்வுன்றதுக்கு நம்ம ஒரு லாஜிக்கல் ரீசன் சொல்லணும்ல. கண்டிப்பா. நீங்க வந்து இப்போ ரிப்பீட்டடா பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து மாவட்ட தலைவர்களாக இருக்கிற மாவட்ட செயலர் இருக்கிறவங்க சென்னைக்கு இப்போ நீங்க இந்த ஜனவரில எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் ஆண்டு விழா நடந்துச்சு, பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு, அதற்கு பிறகு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு, அதுக்கு போன வருஷத்தில் அம்பேத்கருடைய புத்தக வெளியீடு நடந்துச்சு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர்கள் வரும் பொழுது ஒரு 4 கார் 3 காரில் வர்றாங்க. ஒரு 15 பேர் 20 பேர் அவங்க கூட வர்ற மாதிரி இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதில் இன்னொரு பியூட்டி என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பொதுக்குழு கூட்டத்திற்கு வருவது ஒன்று, பொதுக்குழு கூட்டத்துக்கு பாஸ் வாங்குறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரணும். ஒன்று நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும், ஹோட்டலில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணணும் 2 நாள், இல்லை ஊருக்கு போய்ட்டு மறுபடியும் வரணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஒன்று இருக்குது. அப்போ அவங்க என்னென்னா, சார் இதே மாதிரி கூட்டத்துக்கு கூட்டுகிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ எங்களுக்கான வருமானங்கிறது இல்லை. நாங்கள்லாம் மக்கள் இயக்கத்தில் இருந்தோம், மக்கள் இயக்கத்திலேருந்து அப்படியே வந்து கட்சியாக மாறி நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு அந்த வருமானம் இருக்கா? கிடையாது. நாங்கள் ஏதோ சொந்த தொழிலில் எங்கள் குடும்பத்தை பார்த்துட்ருக்கோம். ஒரு மாவட்ட செயலாளருக்கு செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் சில பேர்கிட்ட பேசும்பொழுது, சும்மா கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றவங்க, நாங்கள் ஊரில் இருக்கிற விஷயங்களுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நாளைக்கு 10 ரூபா 15 ரூபா ஆகுது. அந்தளவுக்கு செலவாகுது. நீங்கள் பெட்ரோல் போட்டு நீங்கள் சென்னைக்கு வாங்கன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க. நாங்கள் வர்றோம், இவ்வளோ செலவாகுது. இந்த செலவுகள்லாம் யார் கொடுக்க போகிறாங்க? சில நேரங்கள் நாங்கள் கேட்குறோம் தலைவர்கிட்டையே வந்து செயற்குழு கூட்டத்திலே கூட நாங்கள் வந்து காசு ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் இதற்கும் எந்த பதிலும் இல்லை. பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர எந்த பதிலும் இல்லை. அப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வாங்கன்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் எங்கேருந்து பொருளாதார ரீதியாக நாங்கள் பெருசாக பாதிக்கப்பட்டுட்டே இருக்கோம். அதை மீட்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வழின்னு தெரியலை. அப்படி இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் இன்னொரு 4 வாட்டி கூப்பிடுங்க எங்களை, நாங்களாம் போண்டி ஆயிரும் தெருவில் நின்றோம். இதே சொல்கிறார் ஒரு மாவட்ட செயலர் சொல்கிறார், 4 தடவை கூப்பிட சொல்லுங்கண்ணே, முடிஞ்சு போச்சு, நம்மளாம் இங்கே இருந்துக்க வேண்டியதான். ஏன்னா தலைமையிலேருந்து உதவிகள் ஏதாவது இல்லை. இல்லை இது வரைக்கும் தலைமையில் ஃபினான்ஷியல் ரீதியாக இல்லைங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஏதாவது கொடி கொடுத்துருக்காங்க, வேட்டி சட்டை கொடுத்துருக்காங்க, துண்டு கொடுத்துருக்காங்க, எதுவுமே இல்லை. அவங்கவுங்க ஊர்களில் வாங்கிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கொடி போடுறாங்க இல்லையா, கொடி போடுறதோ, வேட்டி சட்டை துண்டு வாங்குறதோ, அதில் ஐடி கார்டு பிரிண்ட் பண்ணுறதோ, இது எல்லாமே அவங்கவுங்க ஒவ்வொரு இடங்களில் வச்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதை போய் பார்த்து வாங்கி வச்சுக்கிறாங்களே தவிர அதெல்லாமே தலைமை கழகத்தில் தானே கொடுக்கணும். லாஜிக்காக கட்சிகள் அப்படி தான் யூஸ்வலாக நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சில விஷயங்கள் இங்கேருந்து அனுப்புவாங்க. இப்போ போஸ்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் மொத்தமாக பிரிண்ட் பண்ணி, ஏன்னா ஒரே மாதிரி யூனிக்காக போஸ்டர்ஸ் இருக்கணும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் அந்தந்த ஊர்கள் அவங்க கண்டென்ட்டை கொடுத்துட்றாங்க, அந்தந்த ஊர்களை அந்த போஸ்டர்ஸை எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து யாருடைய பிக்சர் ஃபோட்டோ வரணும், எந்த ஃபோட்டோ எப்படி வரணுங்கிற கண்டென்ட்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் இது நடந்துக்கிட்டே. அப்போ அவங்களே வந்து இப்போது ஓகே நான் வர்றேன், நான் திருச்சியிலேருந்து வர்றேன், திருச்சியிலேருந்து ஒரு 15-20 பேர் கூட்டிகிட்டு வரேன்னா எனக்கு ஒரு செலவு இருக்குது. நான் காலையில் 4 மணிக்கு வரணும், இல்லை நைட் வந்து நான் ரூம் போடணும், நான் திரும்ப அவங்களுக்கான செலவுகளை பார்க்கணும். அப்போ என்ன யோசிக்கிறாங்க, நம்ம மட்டும் போயிட்டு வந்தால் போதும், நம்ம மாநாட்டுக்கு வரலாம், மாநாட்டுக்கு எல்லாருமே வருவாங்க. இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் அதே மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படின்னு அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். நீ பொருளாதார ரீதியாக பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க. இல்லை நம்ம பொதுவாக இந்த எல்லா கட்சிகள்லையுமே மாவட்ட செயலாளர்கள் ஒன்றை பணத்தை செலவு பண்ணுறதுங்கிறது நடக்கிற விஷயம் தான். ஆமாம். அதுக்கு வந்து என்னன்னா, எப்படியாவது நம்ம கட்சி வந்து வெற்றி பெற போறாங்க, இல்லை நம்ம தலைவர் மேல இருக்கிற அபிமானம், இல்லை இந்த கட்சி வெற்றி பெற போது நம்ம இப்ப செலவு பண்ணிக்கலாம், நம்ம கட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட்சி நமக்கு ஏதாவது செய்யும், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்சி நமக்கு ஏதாவது செய்யும்ன்றதுல சில பேர் செலவு பண்ணுவாங்க. அப்படி தாவேகா ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு மாவட்ட செயலர் யாருமே நம்பலையா? இல்ல கட்சி நமக்கு திரும்ப செய்யும் அப்படின்னு மாவட்ட செயலர் நம்பலையா? 2 விஷயம். ஒன்று, இன்னைக்கு நீங்க இந்த போடப்பட்டிருக்க மாவட்ட செயலர் லிஸ்ட் பாருங்க, யார் என்னென்ன தொழில் பண்றாங்க. இப்போ எனக்கு சில பேர் தெரியும், ரியல் எஸ்டேட் பண்றாரு, நல்ல வசதியா இருக்காரு. சில பேர் சில பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சில பேரோட அப்பா அரசியல்வாதியாக இருந்தார், அதிமுக இருந்தார், திமுக இருந்தார், என்கிட்ட சொத்து பத்தெல்லாம் இருக்குது, என்கிட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க.
கடன் வாங்கி அன்றாட செலவுகளை பார்க்குற மாவட்ட செயலர்கள் எனக்கு தெரியும். ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கிட்டு கவலைப்படாதீங்க, தாவேக்கள் நான் இருக்கேன், எனக்கு கொடுத்துட்றேன், நான் வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுற ஆட்கள் தெரியும். சில பேர் வந்து ஏமாற்றி விட்டு இருக்கிறவங்களையும் தெரியும், ஏமாற்றிட்டு அந்த மாதிரி பல்வேறு தரப்பினரும் இதில் இருக்கு. ஏன்னா நீங்கள் மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்கிறது ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான். அவங்க ஒவ்வொருத்தரையும் என்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் நம்ம. ஓகே, இவரால் முடியுமா முடியாதா அதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, எங்களுக்கு இவங்க தான் வசதியாக இருப்பாங்க, நான் 20-15 வருஷம் பழகிட்டு இருக்கோம், அப்போ நீங்கள் வாங்க. இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமானவர்கள் மட்டும்தான் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. 120 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. எந்த ரேஷியோல? ஒரு 30 பேருக்குள்ள தாங்க பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு அவங்க சமாளிக்க முடிய இடத்துல இருப்பாங்க. இல்லை வந்து எங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னு 30 பேர் தான் இருப்பாங்க. இப்போ புசியானவர்களே பல மேடையில் என்ன சொன்னார், இங்கே வந்து போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு, சைக்கிளில் ஓட்டிட்டு வந்து போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு தான் பொறுப்புன்னு சொன்னாரா? இவங்களாம் ஒரு காலத்தில் செஞ்சவங்க தானே, இல்லவே இல்லைன்னு சொல்ல வேண்டும். சில பேர்லாம் பிரம்மாண்ட பேண்டர்ஸ் வச்சவங்க, போஸ்டர் ஓட்டினவங்க, பால் ஊற்றினவங்க, எல்லாமே செஞ்சவங்க தான். இவங்க தானே சைக்கிள் ஓட்டி தானே இருந்தாங்க. சைக்கிள் ஓட்டி இருந்து திடீர்னு காரில் வந்துருவாரா? இதில் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, நாங்களுக்கு வேறு சில வசதிகள்லாம் கிடைக்குது, அதனால் நாங்கள் வந்துட்டோன்னா இல்லை, அது நடக்கலை. அப்படி இருக்கும்பொழுது பொருளாதாரத்தில் ஏற்கனவே பின்தங்கியவர்கள் தான், இல்லை ஓரளவுக்கு என்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியுங்கிற நிலையில் இருக்கிறவங்க தான். நீங்கள் அவங்கள தான் மாவட்ட செயலராக உருவாக்குறீங்க. ஓகே, அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. நீங்கள் அடுத்தடுத்ததாக கீழே ஒன்றிய செயலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இதாகவே சொல்கிறேன், ஒன்றிய செயலாளர் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பெரிய டீம் இருக்குது, அவங்களாம் நம்மளால் சேர்ந்து நம்ம விஷயம் பண்ணலாமா? அவன் என்ன சொல்லுவாங்க, பொறுப்பு எப்போ போடுவீங்க? இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பு போடாமல் இருக்கீங்க, இன்னைக்கு பொறுப்பு போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நான் எந்த நம்பிக்கையில் நான் டொனேஷன்ஸ் கொடுப்பேன்? இன்னும் மாவட்ட செயலர் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. மாவட்ட செயலர்களே 6 பேர் போடலங்க. மாவட்ட செயலர்கள் போடல, தூத்துக்குடி போடல, இங்கே சென்னையிலேயே சைதாப்பேட்டை போடல, ஒரு 6 மாவட்ட செயலர்கள் 7 மாவட்ட செயலர்கள் போடல. போடுறதுக்கு எங்களுக்கு மனமும் இல்லை. அப்போ மாவட்ட செயலர் இல்லாம கீழே பகுதி, ஒன்றியம், வட்டம், கிளை இவங்களாம் எப்படி? எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. நீங்க மாவட்ட செயலர் லிஸ்ட் வந்துச்சு, அதுமாதிரி கடைசியாக ஒரு மாவட்ட செயலர் லிஸ்ட் வந்துச்சு. அதுக்கு பிறகு சார்பு அணிகளாக ஐடி விங் வந்துச்சு, சோஷியல் மீடியா வந்துச்சு, லாயர் டீம் வந்துச்சு, இன்னும் ஏதோ 2 டீம் வந்துச்சு நான் பார்த்தேன். நீங்கள் மொத்தமாக 21 அணிகள்னு சொன்னாங்க. பிகே அவர்கள் வரும்போது சில இதெல்லாம் லீக் ஆகி வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஒருவேளை உண்மையில அதிகாரப்பூர்வமானதான் குழப்பம் இருந்துச்சு. அப்புறம் இல்லை, அதிகாரப்பூர்வமான அணி தான் சொன்னாங்க. அந்த அதிகாரப்பூர்வ அணிகளில் 4 அணிகள் தான் போட்டிருக்கீங்க, மீதி இருக்கிற 17 அணிகள் போடலை. மாவட்ட செயலர்கள் ஒரு 6 பேர் போடல, ஒன்றிய செயலர்கள் போடவே இல்லை, கிளை போடலை, பகுதி போடல, வட்டம் போடல, நகரத்தில் எந்த ஒரு போஸ்டிங்கும் போடல. நீங்கள் ஆனால் சொல்கிறது எங்களுக்கு பாக முகவர்கள் இருக்கிறாங்க, நான் பாக முகவர்கள் மாநாடு போகிறேன்னு போகிறீங்க. மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சரை இன்னும் முடிக்கலை. டாப் லெவலில் இருக்கிற நம்பர் 2 மாநிலத்துக்கு அடுத்து நான் சொல்கிறேன், மாநிலமே போடலை. இந்த மாநிலத்தோடைய அமைப்பு செயலர் யார்? இந்த இளைஞரணி செயலாளர் யார்? மாணவரணி செயலாளர் யார்? மீனவரணி செயலாளர் யார்? இந்த செயலாளர்லாம் போட்டாங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் அந்த பொறுப்பு எல்லாத்தையும் கவனிப்பார். அவருக்கு மாநிலத்தில் அணிகள் போடணுன்ட்டு அவருக்கு விருப்பமே இல்லை. அக்கறை சொல்ல விருப்பமே இல்லை. நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு எதுக்கு ஒரு அணி போடணும்? நீங்கள் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே நீங்கள் மாவட்ட கட்டமைப்பு உருவாக்குறது யார்? நீங்கள் திமுக யார் மாவட்ட கட்டமைப்பு உருவாக்க? RS பாரதி அவர்களுக்கு தெரியாமல் எந்த போஸ்டிங்கும் போட முடியாது. அது நான் களத்தில் இறங்கி வேலை செய்கிறான்னு சொல்லலை. அவருக்கு தெரியாமல் முதலமைச்சரால் ஒரு பொறுப்பு போட முடியுமா? போட முடியாது. அவர் RS பாரதி மூலிமா அவர் ஓகே சொல்லி பிறகு அவர் முதலமைச்சர் அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறம் போடுவார். ஒரு ப்ரொசீஜர் அமைப்பு செயலருக்கு ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி நம்ம ஏங்க சொல்றோம்? அந்த அமைப்பை கட்டக்கூடியவர் அவர் தான், அமைப்பை பார்த்துக் கொள்ளக்கூடியவர் அவர் தான். இந்த கட்சியில் அமைப்பு செயலரே கிடையாது இல்லை. அப்போ அமைப்பு செயலர் இருந்தால் நீங்கள் போய் கேள்வி கேட்டு ஏங்க இன்னும் மாவட்ட செயலர் போடாமல் இருக்கீங்க, ஏன் எல்லாவற்றையும் நானே பார்த்துக்குவேன்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது அது எப்படி அது செயல்பாட்டுக்கு வரும்? அப்போ இந்த பொறுப்புகள் எதுவும் போடாமல் நீங்கள் சும்மா அந்த பசங்களை ஏமாற்றிட்டு இப்போ போட்டுருவோம்னா அவன் கேட்குறான். இப்போ 8 மாதம் தானே இருக்குது எலெக்ஷனுக்கு. எல்லா கட்சிகளும் போகிறாங்க, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு மாணவரணி போராட்டம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. எங்களுக்கு எந்த ரோலுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்களா சென்னையில்? அதான் சொல்கிறேன் இல்லையா? இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல பிரச்சனை போகணும். மதுரை மட்டும் எடுத்துக்கலாமே. மதுரையில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 150 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு மாநகராட்சின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விஷயமாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியுமா? இதுக்கு என்ன நினைக்கிறீங்களா? சரி, என்ன சார் தெரிஞ்சிச்சு, ஓகே நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன். என்ன பண்ணாங்க? அறிக்கை அட்லீஸ்ட் சின்னதாக நான் கேட்குறேங்க, வீட்டில் உட்காந்து அறிக்கை கொடுத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு, இந்த ஊழலை கண்டிக்கின்றோம். முதலமைச்சர் என்ன சொன்னார்? 4 மண்டல தலைவர்களையும் ராஜினாமா பண்ணு சொல்லி. ராஜினாமா பண்ணாங்களா? பண்ணலை. எங்கே பண்ணாங்க? பண்ணல. அதை முதலமைச்சர் யாராவது கேள்வி கேட்டுருவாங்களான்னு அவசரமாக பண்ண சொல்கிறாரு. அது எந்த கட்சியுமே கேட்கவே இல்லையே. எந்த கட்சியுமே கேட்கல. தமிழக வெற்றி கழகம் அறிக்கை கொடுத்துருக்கா. சரி, ஓகே, தமிழகம் அறிக்கை கொடுத்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலர் கூப்பிட்டு அப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, என்னன்னு விசாரிங்க, தீர விசாரிங்க, அங்கேருந்து ப்ரெஸ் மீட் கொடுங்க. அதிமுகவே அதை பெருசாக கையில் எடுக்கலையே சார். நீங்கள் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. நீ அதான் சொல்கிற இல்லையா, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாபக்கேடு எந்த எதிர்கட்சியும் பேசவே மாட்டோம், நாங்கள் பேசாமல் இருப்போம். அப்படின்னா திமுக தான் ஜெயிக்கும், வேறு யார் ஜெயிப்பாங்க? அப்போது நீங்கள் சரி அதிமுக பேசலை, ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே அப்படின்னு முழங்குறீங்கல்ல, நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னைக்கு கூட என்ன எழுதியிருக்காரு, தமிழகத்தின் முதன்மை சக்தியாக இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு. முதன்மை சக்தி மதுரை பிரச்சனையில் என்ன செய்தது? அட்லீஸ்ட் நீங்கள் மதுரை வந்து போஸ்டர் ரொம்ப ஃபேமஸ், மாநகராட்சியின் ஊழலை கண்டிக்கின்றோம், போஸ்டர் ஓட்டலாம்ல, போஸ்டர் ஓட்டிங்களா? ஒருவேளை தலைமை கழகத்திலிருந்து கண்டென்ட் கொடுக்கலையோ, கொடுத்துருந்தா அடிச்சிருப்பாங்களோ. அதுதான் சொல்றேன். அப்ப தலைமை கழகத்துக்கு தெரியுமான்னு அதனால தான் கேட்கிறேன் இந்த கேள்வியை. தலைமை கழகத்துக்கு தெரியுமா? யார் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறது? இந்த முடிவு எடுக்கிறது வந்து அடிக்கணும், போஸ்டர் கொடுக்கணும், இந்த கண்டென்ட்டுக்கு பேசுங்க, இந்த கண்டென்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுங்க, இந்த முடிவெல்லாம் யார் எடுக்கிறது? முடிவு எடுக்கிறது வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் தான் எடுப்பார் முதல்ல. ஆனா அவருக்கு விஷயம் தெரியணும். அவருக்கு விஷயம் சொல்றதுக்கு யாராவது 4 பேர் இருக்கணும். ஜெகதீஸ்வரன் அங்கே இருந்தானா, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுயா, ஐயா என்னையா அது பண்ணலாம்னு கேட்பாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரதர், அதெல்லாம் விட்டு தள்ளி. ஒரு கட்சிக்கு ஒரு ஜெகதீஸ்வரன் ஜெகதீஸ்வரன் மாதிரி சொல்றேன். ஜெகதீஸ்வரன் மாதிரி மற்ற செய்தியாளர் போல சொல்லுவாங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேங்க. நான் வந்து என்ன பெருமைப்படுத்த நானும் உங்களுக்கு சொல்லல. பட் அந்த மாதிரி ஜெகதீஸ்வரன் அங்க இன்னொரு ஜெகதீஸ்வரன் அங்க தயாரா இருக்கணும்ல. இருப்பாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா அவர் சொல்ற பதில் இதெல்லாம் பிரச்சனையா பிரதர், இதெல்லாம் பாத்துக்கலாம், இதெல்லாம் ஒரு இஷ்யூவா, இதெல்லாம் நான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவார் அவர். ஓகே, இதெல்லாம் பெரிய பிரச்சனை சொல்லியிருக்கீங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கிறேன், மற்ற சக செய்தி தொடர்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. பல விஷயங்களை பாயிண்ட் அவுட். நீங்க அதாவதுங்க ஆம்ஸ்டாங்கோட கொலை முதற்கொண்டு ஒருத்தர் வந்து சொல்லி தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க அப்படி சொன்ன பிறகுதான் ட்வீட் வருது. நீங்க எல்லா விஷயங்களுக்கும் அப்படிதான். நான் இன்னொரு கிளாசிக்கான உதாரணம் சொல்லவா? நீங்க வந்து மாநாடு முடிஞ்சுதா, அக்டோபர் 27 தேவர் ஜெயந்தி வந்துச்சு கரெக்டா? நான் வந்து சொன்னேன், ஜான் அவர்கள்ட்ட சொன்னேன், தேவர் ஜெயந்தி இப்போ தான் மாநாடு இப்போ முடிச்சிருக்கீங்க, நீங்கள் தேவர் ஜெயந்திக்கு நீங்கள் நிச்சயமாக அங்கே போய் மாலை போடணும். சென்னை நந்தனத்தில் சிலை இருக்குது, நீங்கள் மாலை போடணும். பிரதர் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க பிரதர். இது ஒரு கட்சியோட பதில். வந்தால் ரொம்ப கூட்டம் ஆகிடும் பிரதர் சொல்லி சொன்னார். நான் சொன்னேன் கண்டிப்பாக அவர் விஜய் வந்தாலும் கூட்டம் தான் ஆகிடும். பாதுகாப்பெல்லாம் இல்லை நான் சொன்னேன், இல்லை நான் இப்படி சொன்னேன், விஜய் வந்து கூட்டம் ஆகிடுங்க. நான் விஜய் அவர்களை சொல்லவே இல்லை, தலைவரை சொல்லுங்க. அப்போ சொன்னேன் தலைவர் சொல்லவே இல்லை, பொதுச்செயலர் வந்து பண்ண சொல்லுங்கள் பிரதர். அவர் வந்து தான் பிரதர் கூட்டம் ஆகிடும். நான் அடுத்து அவர் வந்து பயங்கர கூட்டம் ஆகிடும் பிரதர், தள்ளுமுள்ள ஆகிடும் பிரதர், நீங்கள் என்ன பிரதர் நினச்சிட்டு இருக்கீங்கன்னாரு. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, பேசாமல் இருக்க போகிறீங்களா? இல்லை ட்வீட் மட்டும் ட்வீட் வச்சு விட்டுருவீங்களா? நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க, அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அவர் வந்து மாலை போட்டார் இல்லை? இல்லை இல்லை நான் சொல்லி முடிக்கிறேன் எங்களுக்கு, இந்த கதை சொல்லி முடிக்கிறேன் எங்களுக்கு. அதற்கு பிறகு என்னாச்சு, நான் வந்து அவர் என்ன சொன்னார், அவர் பாண்டிச்சேரியில் இருக்கார் பிரதர், பாண்டிச்சேரியில் ஏதாவது தேவர் சிலை இருக்கான்னு கேட்டார். கேள்வி வைக்கிறேன், பாண்டிச்சேரியில் ஏதாவது தேவர் சிலை இருக்கா? பாண்டிச்சேரியில் தேவர் சிலை இருக்காதுங்க. நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சென்னை நந்தனம் வரணும், இல்லை சிவகங்கையில் நீங்கள் முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நீங்கள் தேவர் ஜெயந்தி நடக்கும்போது நீங்கள் டக்குன்னு போயெல்லாம் மாலை போட்டுற முடியாது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க, அந்த டயத்தில் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். 2 ஆப்ஷன் தாங்க. நந்தனத்துக்கு வர சொல்லுங்கள். அப்படியா? இது ஒரு 20 ஃபோன் கால்ஸ், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், வச்சுட்டார். பிரதர் ஆன் த வேலை கடலூர் ஏதாவது தேவர் சிலை இருக்கா? உங்களுக்கு புரியுதா? அவருடைய சமூக அறிவை நான் சொல்கிறேன். கடலூர்லையும் பாண்டிச்சேரியிலையும் எந்த சமூக மக்கள் இருப்பாங்க? நீங்கள் மாநாடு நடத்திருக்கீங்க, அந்த மாநாடு நடத்திருக்கீங்க, எது வன்னியர் பெல்ட்டு, எது முக்குளத்தோர் பெல்ட்டு, எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார். சொல்கிறார் கடலூரில் தான் இருக்கா பிரதர். நான் சொன்னேன் கடலூருக்கு தேவர் போனது இல்லைங்க, அவர் அங்கே அந்த பக்கம் போகல, நீங்கள் இங்கே தான் வரணும், வேறு வழி இல்லை, நீங்கள் வாங்க. அப்படியே பிரதர், அவர் வரதுக்கு டைம் ஆகிடும் போல இருக்குது, அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அவர் அப்படின்னு பிரேக் போயிட்டே இருக்கு கன்ஃபியூஷன். இப்போ தான் நீங்கள் இதெல்லாம் உண்மையிலே பிரேக்கிங்காக இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறேன், அப்போ தான் தலைவர் எங்கே இருக்கார், ஷூட்டில் இருக்கார். சரி, அங்கே வந்து அவர் ஷூட் இடத்துல ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு மாலை போட்டு நீங்கள் வந்து ஒன்று பண்ண சொல்லுங்கள். அதுதான் முதலாக இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு காரணகர்த்தா நானாக தான் இருந்தேன். அது ஏன் காரணகர்த்தா, அது மோசமாகவே சொல்கிறேன்னா, சும்மா அப்படி சொல்ல போய் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தலைவருக்கும் புகைப்படம் வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவருடைய சமூக அறிவுக்காக நான் சொல்கிறேன். நான் ட்ராவல் பண்ணி வர முடியாது, அவர் வரல, அவர் மாலை போடல, எங்கே வந்தார், அவர் வரல. அவர் நீங்கள் பெரும்படுக்கு முத்திரையருக்கு போயிருக்கார், சதை விழாக்கெலாம் போயிருக்கார், அதெல்லாம் முன்னாடி நடந்துச்சு, இந்த வருஷம் கூட நடந்திருக்கலாம். பட் ஆனால் தேவர் ஜெயந்திக்கு அவங்க வரவே இல்லை. அவர் மாலை போட்டு அதற்கு பிறகு ஃபோட்டோ அன்றைக்கி வந்து ஷூட் ஸ்பாட்டில் வச்சு போட்டாரா இல்லை பனைகள் வச்சு போட்டாரான்னு தெரியல, அதுதான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஒரு பிரச்சனை வருதுங்க, இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. இப்போது அஜித்குமார் இஷ்யூ வந்துச்சு இல்லையா? நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக இல்லை நீங்கள் ஒரு அரசியல் தெரிந்தவராக நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன, இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஃப்ளேரை பார்க்க போகுது. ஏன்னா அந்த தன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. இதை நீங்கள் ஒரு டிபேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் பாருங்களேன், இது பெரிய பிரச்சனையாக போது. நம்ம எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டை கூப்பிடலாம், எந்த அனலிஸ்ட்டை கூப்பிடலாம், எந்த போலீஸ்காரரை கூப்பிடலாம், நீங்கள் யோசிப்பீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஒரு அரசியல் கட்சி தலைவனாக எப்படி யோசிப்பான்னா, இது நம்ம பேச வேண்டிய விஷயம், அரசியல் கட்சி தலைவன் தான் பேசணும், அந்த கட்சியில் வேறு யாரும் பேசக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறாரு, பொதுச்செயலர் அறிக்கை விடுறார். ஏன்னா ஜான் எப்படி யோசிக்கிறாருன்னா, சில நேரங்களில் எப்போ பார்த்தாலும் தலைவர் அறிக்கை விடுறாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்னா, அப்போ ஓகே அருண்ராஜ் ஒன்று எடுத்துக்கட்டும், ஆதவர்ஜுன் நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க,
நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க, எந்த இஷ்யூங்கிறலாம் பிரச்சனை இல்லை சார். அவர் ஒன்று பண்ணிட்டார் சார், நீங்கள் ஒன்று பண்ணிட்டார் சார், நீங்கள் ஒன்று பண்ணிட்டார் சார், நான் உங்களுக்கு இந்த எழுதி கொடுத்துறேன், நம்ம புஷியானந்த் பேரை போட்டுடலாம். அந்த கட்சிக்காரங்களே கொதிக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு தலைவர் இல்லைங்க பேசணும். பட் தலைவர் களத்துக்கே போயிட்டாரு. இருங்க, முதல்ல நடந்ததை நான் சொல்கிறேன். முதலாக இந்த கட்சியுடைய அறிக்கை யாரிடமிருந்து வந்தது? அஜித்குமாருக்கு புஷியானந்த் கொடுத்தாரு. அந்த கட்சியில இருந்து பெரிய குரல் எழுந்ததா? இது தலைவா நீ பேச வேண்டிய பிரச்சனை தலைவா. இது அண்ணா டிஸ்ட்ரிக்ஷுக்கும் அப்படிதான் ஆச்சு. அண்ணா டிஸ்ட்ரிக்ஷன் நான் வேற ஒரு சேனலில் சொன்னேன், நீங்கள் பிரதர் we have done so many things today. என்ன பண்ணீங்க? இன்னைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து போட்டிருக்கோம், இன்னைக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு நாள், இன்னைக்கு அவங்களுக்கு நாங்கள் மாலை போட்டிருக்கோம். இதை கூட எதிர்பார்க்குறீங்களா ஒரு கட்சிகிட்ட இருந்து? எந்த கட்சிகிட்ட இருந்து? ஆட்சி அமைக்க போட்டு எப்படி கட்சி நடத்தும்? அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆட்சி அமைக்க போறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கிறிஸ்மஸ் வாழ்த்து போடுறது, வீரமங்கை வேலுநாச்சியார். நாளைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் இபியில் பிரச்சனை சார், சார் பிடபிள்யூவில் பிரச்சனை சார், சார் ஹைவேஸில் பிரச்சனை சார், சார் பள்ளிக்கல்வித்துறையில் பிரச்சனை சார், ஏதோ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு சார் யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாரா சார், அந்த பசங்க அவங்க அம்மா அப்பெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார், சார் உயர்கல்வித்துறையில் வந்து இன்னைக்கு ப்ரொஃபஸர்ஸே போடாமல் இருக்கும் சார், அது என்ன ஓடிடுவீங்க நீங்கள்லாம், நிற்கவே முடியாது. என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு 3 தடவை பார்த்துட்டோம், ஏன் அப்படி 3 தடவை பார்த்துட்டோம், நாளைக்கு 3 தடவை பார்த்துக்கலாம். எல்லாமே ஒரே நாளில் நடக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்க ஒரு அரசியல்வாதியா இல்ல விஜய் எப்படி யோசிக்கலாம்? ஒரு அரசியல்வாதியா நான் என்ன சொல்றேன், இப்ப நான் முட்டு கொடுத்தப்ப நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ 24 மணி நேரமும் நீங்க போனை சுவிச் ஆஃப் பண்ண முடியுமா? இப்ப எனக்கு தூக்கம் வருதுப்பா, நீங்க பெரிய தலைவலியா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க முடியுமா? நீங்க முடியவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நான் சொல்றேன், நீங்க அரசியல் கட்சியாக இன்னைக்கு we have done so many things today. நாங்க கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்னதும் நாங்க மாலை போட்டதுமே பெரிய விஷயம். எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 10 எறிய போகின்ற விஷயம் குறித்து எனக்கு ஒரு பார்வையே இல்லை, நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன். நான் 12 மணிக்கு சொல்கிறேங்க, இது சிமிலர் டு நிர்பயா இன்சிடென்ட் மாதிரி ஆக போகுதுங்க, பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது, இது நடக்க போகுது. எனக்கு ஒரு அக்கறை இருக்குது, நான் பார்க்குறேன். இது அரசியல் ரீதியாகவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர், விடுங்க. ஏன் யார் ஷோ நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து அவர் இதெல்லாம் ரொம்ப கேட்குறதுக்கே கொடுமையாக இருக்கும் உங்களுக்கு. இறந்து போகிறாங்க, ட்வீட் போடுங்க, அதில் நம்ம பையன் ஒருத்தன், எத்தனை பேர் பிரதர் இறந்துருக்காங்க? 5 பேர் தானே, வெயிட் பண்ணுங்க, என்ன அவசரங்கிறார். இது மனிதாபிமானமற்ற செயலா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு வார்த்தை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுகிறான்னா, நான் உண்மையிலே கோவப்பட மாட்டேன். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுகிறான்னா அவனுக்கு என்ன மனிதாபிமானம் இருக்குது? அவன் என்ன கட்சி நடத்த போகிறான்? 5 பேர் தானே இறந்துருக்காங்க, ஏன் அவசரப்படுறீங்க? 5 பேரில் உங்களால் ஒருத்தர் இறந்தான்ல, அவன் வீட்டுக்கு எதாவது போனீங்களா? இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், உங்கள் மாவட்ட செயலாளரையோ இல்லை உங்கள் ஒன்றிய செயலர் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு அமிச்சு அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கப்பா. பொலிட்டிக்கலாக கூட பண்ணுங்க. அவங்க எங்காலும் ஒருத்தர் இறந்து போயிட்டு பேசினார் விஜய், ஏதாவது இதை பற்றி பேசியிருக்காரு எங்கேயாவது? யார் ஷோல இறந்து போனது எங்கள் மெம்பர் ஒருத்தர், அந்த மெம்பருக்காக நாங்கள் வந்து நிற்கிறோன்னு சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலே எதிர்பார்த்தேங்க, மாநாட்டு நேரத்தில் விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை அழைச்சி, நான் இது ஐடியாவும் சொன்னேன், இந்த குடும்பத்தை அழைச்சி ஏதாவது பண்ணுங்க, இது பேசு பொருளாவது மாறுங்க, அரசியல் ரீதியாக கூட அரசியல் கூட பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு சமூகமாக எங்களுக்கு அக்கறை இல்லைன்னா, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கிட்டு எது குறித்தும் ஒரு பார்வையும் ஒரு அக்கறையும் இல்லாத, எல்லா டே ஒன்லேருந்து எங்களுக்கு என்ன கூட்டணி வந்துட்டா போதும், யாராவது கூட்டணி வச்சு நாங்கள் போயிடுவோம், காங்கிரஸ் பற்றி பேச மாட்டோம், கம்யூனிஸ்ட் பற்றி பேச மாட்டோம், யார் என்ன செஞ்சாலும் நாங்கள் பேச மாட்டோம், எதுக்கும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம், ஊழல் எதிர்ப்பும் அதானி குறித்து பேச மாட்டோம். ஒருவேளை இந்த மாதிரிலாம் நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கீங்க, ரொம்ப டார்ச்சரா இருக்காரு கட்சியில இருந்து. இருக்கலாம் கண்டிப்பா கட்சியில இது இருக்கலாம், இது ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது 2-3 விஷயங்க. ஒன்று நானே சொன்னேன், அதாவது மாநாடு குறித்து நான் என்னது யார் ஷோ நடந்த பிறகு மாநாடு நடந்துச்சு, மாநாட்டில் பல குளறுபடிகள் இருந்தது, நிறைய பேர் என் கண்ணுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தாங்க. நான் முதல்ல வந்து மனுஷன், அதுக்கப்புறம் தான் வந்து நான் டிவிக்கேவா இல்லை வேற கட்சியால் சமூக ஆர்வலர், முதல்ல மனிதனாக பார்க்கும்பொழுது என்னை சுற்றி இருக்கிற மயக்கம் போட்டு, அண்ணா தண்ணி கொடு, என்னால் தண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா நான் வெளியே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் மறுபடியும் உள்ளே விட மாட்டான். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. தண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, தண்ணி கொடுக்குறாங்கிறா, மயக்கம் போட்டு விழுகிறான், அவனை அப்படியே தூக்குறாங்க. இந்த டாக்டர்ஸ் டீம் நல்லா வேலை பார்த்து கிட்டத்தட்ட 19-20 கேம்ப் சுற்றி போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு இடமா போகிறாங்க, ஃபிட்ஸ் வர ஒருத்தர் ரெக்கவர் பண்ணுறாங்க, காப்பாற்ற முடியாதால ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க. அதாவது இவங்கள ரெக்கவர் பண்ண முடியல. தாவேகா மாநாட்டில் மட்டும் இல்லையே சார், அதிமுக திமுக மாநாடுகளையும் எவ்வளோ இத்தனை பேர், அதாவது கரெக்ட் தாங்க, தமிழ்நாடு பார்த்துருக்கேன், கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் தண்ணியை வந்து தொடர்ச்சியாக ஃபில் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோ வாட்டர் டேங்க்ஸ் வச்சுருக்கோம் சொன்னாங்க. நாங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சேனல் பில்டப் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் வந்து டவர் வச்சுருக்கோம், அது ஜாமர். ஏன் யாருக்கும் ஃபோன் சிக்னல்ஸ் கிடைக்கல? அது ஜாமருக்கும் டவருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சியாக இருந்து கொண்டு, இல்லை நீங்கள் வந்து ஒருத்தர் சொல்லி அப்பா டவர் வச்சிருக்காரு பாருப்பா, தலைவர் எவ்வளோ இறங்கி களத்தில் வேலை செய்ய பாருப்பா, நீங்கள் கதை எப்படி விடுறீங்க? யாருமே ஏன் யோசிக்கல? ஏன் இவ்வளோ சிக்னல்ஸ் கிடைக்காம இருக்கு? முடிஞ்ச பிறகு ஏன் சிக்னல் கிடைக்காம இருக்கு? அந்த ஏரியா ஃபுல்லாக கிடைக்காம இருக்கு. ஏன்னா ஜாமர் வச்சாங்க. ஏன் ஜாமர் வச்சாங்க? யார் வச்சாங்க? யார் அதை கேள்வி கேட்டீங்க?
இப்படி ஒரு மாநாடு நடத்திட்டு நீங்கள் வந்து அப்போ கோபம் வருமா வராதா எனக்கு? ஏன்னா ஒரு 27 குழு போட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 27 குழு, வானிலை குழு ஒருத்தர் திருப்பூர்லேருந்து பேசுகிறானே, எனக்கும் அதுக்கு என்னென்ன சம்பந்தம், என்ன நீங்கள் என்ன பண்ணணுமா, மழை எப்போ வருதுன்னு பார்த்து சொல்லணுமா? இங்கே திருப்பூர்லையா விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துறீங்க, திருப்பூர்காரர் தூக்கி உள்ளே போட்டீங்க நீங்கள். பேச்சாளர்கள் குழுவோட ஒருங்கிணைப்பாளர்னா, சார் நான் என்ன சார் பண்ணணும்? நீ எதுவுமே பண்ண வேணும் பார்த்தா, சும்மா இருந்தீங்கன்னா போதும். ஆமாம், சும்மா இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் சரிங்க நாங்கள் எப்போ வரணும், வந்தால் வாங்க, வராட்டிருங்க, உங்களுக்கு யார் கூப்பிட்டா? இப்போது ஜெகதீஸ்வரனை பார்த்து ஜெகதீஸ்வரன் ஒரு வருஷமாக அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குற ஒரு சாதாரண ஒரு ஆள் என்ன சொல்வார், நினச்சிட்டு இருந்தான்னா, அண்ணே நீங்கள் மேடையில் பேசலையாண்ணே? நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை, நான் மேடையில் பேசல அதெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் மேடையில் பேசலை? நீங்கள் தானே கொள்கை பரப்பு வாசிச்சிருக்கணும், வேறு யாரும் புதுசாக வாசிக்கிறாங்களாண்ணே? ஏன் கொள்கை பரப்பு வாசிக்கிறதுக்கு ஜெகதீஸ்வரன் கொடுக்க 50,000 காசு இல்லை, நீ 50,000 காசு கொடுத்தா கொள்கை பரப்பு செயலாளராக அவர் மேலே உட்காந்துருப்பார். இதுதான் நடந்துச்சு. எல்லாத்தையும் வேலை பேசி விற்கிறதுனா அப்புறம் அது கட்சி எப்படி உருப்படும்? ஸோ நம்மகிட்ட வந்து நீங்கள் வந்து நான் பல கட்சிகளை நம்மளை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து முன்னாடி இப்போ இல்லை, உடனே அண்ணன் வேலை போயிட்டாரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எவ்வளவோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு என்னென்னா, நமக்கு இன்னும் வயசு அந்தளவுக்கு ஆகலை, அதனால் கொஞ்சம் யோசிப்போம். இதனோட சில காம்ப்ரமைசஸ்க்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே பல நேரங்களில் பல கட்சிகளையும் விமர்சித்து பேசுகிறோம். அப்படி இருக்கும்பொழுது அது போக வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் ஒரு புதிய கட்சி வந்தால் இந்த மாற்றங்களை தான் முன்வைக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. நம்ம சொல்ல போனால் முதல்ல சேரும் போது ஜான் என்ன சொன்னது, யார் பக்கம் நிற்பீங்கன்னா மக்கள் பக்கம் நிற்போம். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேங்க, அது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போகிறோம். ஆனால் எங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இல்லைன்னா அவங்களோட மோசமான ஆள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறீங்கன்னு நான் கேள்வி எழுப்புறேன். அதுதான் நான் கேள்வி எழுப்புறேன். ஓகே, நாங்கள் வந்து மாநாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அந்த மாநாட்டை நாங்கள் வந்து அங்கீகரித்து நாங்கள் இனிமேல் செய்யாமல் இருப்போம். நான் இன்னொன்று அந்த இதில் சொன்னேன், அடுத்த மாநாட்டில் இது போன்று நடக்காமல், இப்போயும் நான் தான் சொல்கிறேன், இப்போ பார்த்துட்டு இருக்கிற தாவேக்கோடைய நிர்வாகிகள் தோழர்களுக்கு தயவு செய்து அடுத்த மாநாட்டில் ஒருத்தர் கூட மயக்கம் போடாமல் என்ன பண்ணணுமோ பாருங்கள். நீங்கள் தயவுசெய்து தண்ணி வைங்க. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.